இதுவரைக்கும் நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்பவே நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள நீங்க இப்பவே இந்த விஷயம்லாம் பேசுறீங்கன்னா நாளைக்கு நீங்க பவருக்கு வந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஸோ அதிகாரத்தை கொஞ்சம் கூட ருசிக்காத உங்களுக்கு இவ்வளவு தூரம் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ண முடியுதுன்னா, நிஜமாவே எலெக்ஷன்ல ஜெயிச்சு அதிகாரமும் கைக்கு வந்ததுன்னா எவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணுவீங்க? தாவேகா வந்து ஒரு ஸ்பெஷலான பார்ட்டி அப்படின்லாம் கிடையாது. மற்ற கட்சிகளை மாதிரி தாவேகாவும் ஒரு கட்சி, அவ்வளவுதான். ஒரு அரசியல் கட்சியா நீங்க இருக்கீங்கன்னா உங்களை நிறைய பேர் விமர்சிப்பாங்க. அரசியலுக்கு நீங்க வந்தாச்சுன்னா ஒரு தலைவரா உங்களை நிறைய பேர் விமர்சிப்பாங்க. இப்ப விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் அரசியல்ல கிடையாது. அப்படி எனக்கு விமர்சனங்கள் பிடிக்காதுன்னா நீங்க அரசியலுக்கே வர முடியாது. தேனிக்குள்ள காலம் வைக்க கூடாது, தேனிக்குள்ள இறங்கிடுவீங்களா? என்ன தேனின்றது என்ன? அது என்ன தாவேக்காவோட பகுதியா? அது யாரும் உங்க உள்ள போக கூடாதா என்ன? அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் சார். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சி அவங்க வந்துட்டு இப்ப மாநாடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா, அந்த கட்சியை சார்ந்து வந்து கிட்டத்தட்ட ரொம்ப மிக பிரம்மாண்டமா இந்த மாநாடு நடத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு 234 தொகுதிக்கும் வேட்பாளரை அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ரொம்ப தீவிரமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய இது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். ஏன்னா இப்ப என்டிகேவை பொறுத்தளவுல ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. எல்லா தேர்தல்லையுமே பத்திரிகையாளர்களா இருக்கலாம், பொலிட்டிக்கல் அனலிஸ்டா இருக்கலாம், அவங்க எல்லாம் பரவலா தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்த விஷயம் என்னன்னா, என்டிகேவுக்கு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஓட்டு ஏறாது. ஃபர்ஸ்ட் 2014 இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. 1% மேல போகாதுன்னாங்க, அப்புறம் 3-4% மேல போகாதுன்னாங்க, அப்புறம் 6க்கு மேல போகாதுன்னாங்க, இப்ப 8 ஆகி போச்சு. 8க்கு மேல நீ போகாதுங்க, இதோட ஸ்டாப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் என்டிகே அவங்களோட கணிப்புகள் எல்லாம் உடைச்சிட்டு அவங்களோட ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்ப என்டிகேவை பொறுத்தளவு இந்த எலெக்ஷன்ல இதை பண்ணணும். இந்த எலெக்ஷன்ல அதை பண்ணாம 8, 7 அந்த மாதிரிலாம் போச்சுன்னா எல்லாரும் ஃபுல் ஃபோர்ஸோட வந்து என்டிகேவை அட்டாக் பண்ணுவாங்க. நாங்க அப்பவே சொன்னோம்ல, இனிமேல் என்டிகே வளராது, என்டிகே அவ்வளவுதான், பீக்கை டச் பண்ணிட்டாங்க, இதுதான் அவங்களோட உச்சம், இதுக்கு மேல வளர மாட்டாங்கன்ற மாதிரி என்டிகேவை டார்கெட் பண்ணுவாங்க. அதை முறியடிக்கணும்னா என்டிகே குறைந்தபட்சம் ஒரு 10% ஓட்டை வாங்கணும். அப்படி 10% ஓட்டு வாங்கியாச்சுன்னா யாராலையும் பேச முடியாது. அது போக இப்ப விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்ததுக்கு அப்புறம் என்டிகே ஓட்ஸையும் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப என்டிகே குறி வைக்கிறது திமுக எதிர்ப்பு வாக்குகளை. விஜய்ன்ற புது பிளேயர் உள்ள வந்திருக்காரு, அவரும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் குறி வைக்கிறாரு. சோ அப்ப என்டிகேவுக்கு போட்டி இருக்கு. என்டிகேவுக்கு மட்டும் இல்ல, மற்ற திமுக எதிர்ப்பு கட்சிகளுக்கும் ஒரு போட்டி, அதிகப்படி போட்டி இருக்கு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை யார் வாங்குறது அப்படின்றதுல போட்டி இருக்கு. அப்ப களம் இன்னும் கொஞ்சம் கூட சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இன்னும் டஃபா ஃபைட் பண்ணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இப்ப இருக்கு. சோ அந்த வகையில என்டிகே அவங்களோட ஓட் ஷேரை தக்க வச்சுக்கணும், அதுவும் அவசியம். 2வது கொஞ்சம் ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவையும் அவங்களுக்கு இருக்கு. சார் இப்ப சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா தாவேகா கட்சிக்கு அகெயின்ஸ்டா வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திரு சாட்டை துரைமுருகன் பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சோசியல் மீடியால. தொடர்ந்து அந்த மாதிரி இவங்க அதே தாவேகா கட்சிக்காரங்களே வந்துட்டு மத்த எல்லா கட்சியும் தரக்குறைவா பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா தெரியல. ஆனா சாட்டை முருகன் அவர் பேசுறது மட்டும் பெரிய இஷ்யூவா எடுத்து பேசுறாங்க, தாக்குறாங்க, நேரடியா தாக்குறாங்க, சோசியல் மீடியால ட்ரோல் பண்றாங்களே. இப்ப தாவேகா வந்து ஒரு ஸ்பெஷலான பார்ட்டி அப்படின்லாம் கிடையாது. மற்ற கட்சிகளை மாதிரி தாவேகாவும் ஒரு கட்சி, அவ்வளவுதான். ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்கு, அந்த மாதிரி ஒரு கட்சி தான். தாவேகாவை தாராளமா யார் வேணாலும் விமர்சிக்கலாம். ஒரு அரசியல் கட்சியா நீங்க இருக்கீங்கன்னா உங்களை நிறைய பேர் விமர்சிப்பாங்க. அரசியலுக்கு நீங்க வந்தாச்சுன்னா ஒரு தலைவரா உங்களை நிறைய பேர் விமர்சிப்பாங்க. இப்ப விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் அரசியல்ல கிடையாது. அப்படி எனக்கு விமர்சனங்கள் பிடிக்காதுன்னா நீங்க அரசியலுக்கே வர முடியாது. சோ தாவேக்காவை விமர்சிக்க கூடாது அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. தாவேக்காவை நம்ம தாராளமா விமர்சிக்கலாம். இப்ப தாவேக்கா நண்பர்களை பொறுத்தளவுல அவர் ரொம்ப காட்டமா விமர்சிக்கிறாரு, கொஞ்சம் அப்படி விமர்சிச்சிட்டாரு, இப்படி விமர்சிச்சிட்டாரு, அப்படி அந்த மாதிரி விமர்சிச்சாலும் நீங்க கையை வாங்க கூடாது. பேச தெரியாதவங்க, தங்களை கருத்தியல் ரீதியா டிஃபெண்ட் பண்ண தெரியாதவங்க தான் கையை ஓங்குவாங்க, ஆயுதத்தை எடுப்பாங்க. உங்களுக்கு நல்ல வாதங்களை முன்வைக்க முடியும், என்ன மாதிரியான விமர்சனங்களை வச்சாலும் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கையை ஓங்க மாட்டீங்க. போய் அங்க நீங்க கருத்தியல் ரீதியா எதிர்கொள்ளுவீங்க. அவர் வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ் தான் சரியில்லைங்க, ரொம்ப காட்டமா வைக்கிறாரு, அப்ப அதை நீங்க பப்ளிக் கிட்ட கொண்டு போங்க. அதை விட்டுக்கிட்டு ரவுடிசம் பண்ணுவேன் அப்படின்னா தேனிக்குள்ள காலம் வைக்க கூடாது, தேனிக்குள்ள இறங்கிடுவீங்களா? என்ன தேனின்றது என்ன? அது என்ன தாவேக்காவோட பகுதியா? அது யாரும் உங்க உள்ள போக கூடாதா என்ன? சோ இதெல்லாம் ரவுடிசம். இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இப்பதான் கண்டெஸ்ட் பண்றீங்க. இது வரைக்கும் நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்பவே நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்கன்னா
கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள நீங்க இப்பவே இந்த விஷயம்லாம் பேசுறீங்கன்னா நாளைக்கு நீங்க பவருக்கு வந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க? சோ அதிகாரத்தை கொஞ்சம் கூட ருசிக்காத உங்களுக்கு இவ்வளவு தூரம் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ண முடியுதுன்னா, நிஜமாவே எலெக்ஷன்ல ஜெயிச்சு அதிகாரமும் உங்க கைக்கு வந்ததுன்னா எவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணுவீங்க? சோ அதனால இது காட்டக்கூடிய விஷயமே என்னன்னா, அதிகாரத்துக்கு தகுதியானவர்கள் கிடையாதுங்க. அதிகாரத்துக்கு தகுதியானவர்கள் அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க நாகரிகமானவர்களா இருப்பாங்க, கருத்தியல் ரீதியா எதிரிகளை எதிர்கொள்வாங்க, ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பதிலடி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான திறமைகள் இருக்கவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ரோட்டுக்கு வந்து ரவுடிசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி ரோட்டுக்கு வந்து ரவுடிசம் பண்றாங்கன்னா அவனை வேற மாதிரி அம்பலப்படுத்துவாங்க. மக்கள்கிட்ட அவன் செய்யற விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க, அவனை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. இத விஜய் கண்டிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை விஜய் கண்டிக்கலன்னா நாளைக்கு இதே மாதிரி வேற பிரச்சனைகளும் வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே கரூர்ல என்ன பிரச்சனை வந்தது? தாவேகா தலைவர்களால தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான பிரச்சனை. சோ அப்ப மரத்துல ஏறுறாங்க, அங்க குதிக்கிறாங்க, இங்க போறாங்க, அப்ப பிரச்சனைகள் வருது. திடீர்னு ஒரு பாயிண்ட்ல பார்த்தா பெரிய கூட்டம் கூடிருச்சு, கூட்ட நெரிசலாம் நிறைய பேர் இறந்துடுறாங்க. சோ நீங்க ஃபர்ஸ்டே அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்திருக்காது. அதே மாதிரிதான் இங்கேயும் தப்பு ஒண்ணு நடக்கும்போது குயிக்கா நீங்க சரி செய்யணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி இவங்க ரவுடிசம் பண்ணும்போது உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேற மாதிரியான பிரச்சனைகள்ல போய் முடியும். இவங்க எதையாவது யதார்த்த அரசியல் புரியாம இந்த மாதிரியான சிறுபுலத்தனமான விஷயங்களை பண்ணி நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனைகளை அவங்க கொண்டு வருவாங்க. சோ இதுக்கு விஜய் ரியாக்ட் பண்ணணும், விஜய் பதில் சொல்லணும். ஆனா விஜய் இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காம குவைட்டா இருக்காரு. இப்போ உங்க கட்சி மாவட்ட செயலாளர் இந்த மாதிரியான ரவுடிசம்ல ஈடுபடுறாருன்னா விஜய் செயல்பட்டிருக்கணும்ல. ஆனா அதை அவர் பண்ணாம இருக்கார். சோ அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? விஜயும் இதை விரும்புறாருன்னா நம்ம பார்க்கணும். சோ விஜய் இதேதான் விரும்புறாரு அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரசியல் அவர் தொடர்ந்து பயணிக்கணும் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் மாத்திக்கணும்னு நினைக்க வரீங்களா? கண்டிப்பா மாத்திக்கணும்ல. உங்க கட்சி இந்த மாதிரிதான் இருக்கணுமா? நீங்க மாற்றம்னு பேசுறீங்க, மாற்றத்துக்கான கட்சி நாங்கன்னு பேசுறீங்க. அப்ப மாற்றத்துக்கானவர்கள் இப்படியா இருப்பாங்க? ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கவங்களா மாற்றத்துக்கானவர்களா இருப்பாங்க? மாற்றத்துக்கானவர்கள்னா கருத்தியல் ரீதியா நல்ல கருத்துக்களை வைப்பாங்க, நல்ல முற்போக்கு அரசியல் பேசுவாங்க, மக்கள் அரசியல் பேசுவாங்க. இதெல்லாம் பண்றவங்க தான் மாற்றத்துக்கான அரசியல்வாதிகளா இருக்க முடியும். அதெல்லாம் பண்ணக்கூடிய கட்சி தான் மாற்றத்துக்கான அரசியல் கட்சியா இருக்க முடியும். அப்ப நீங்க ரவுடிசம் பண்றவங்களை என்ன பண்ணணும்? அவர் ரவுடிசம் பண்ணி நீங்க மாற்றத்தை கொண்டு வந்துருவீங்களா என்ன? அப்ப நீங்க அவங்கள கண்டிக்கணும், தண்டிக்கணும், தண்டிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். இல்ல நீங்க தண்டிக்கலன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க? ரைட், அப்ப தலைமைக்கு இது பிடிக்குது போல, நம்மளும் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப நீங்க தான் முடிவெடுக்கணும். கட்சி என்ன மாதிரியான கட்சியா இருக்கணும்ன்றத விரும்புறீங்க, நீங்க தான் முடிவெடுக்கணும். இப்போ டிஎம்கே இப்போ கரண்ட் ஆன்ல இப்போ வந்து டிஎம்கே தான் வந்துட்டு நம்மள்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க மாதிரி மக்கள் மத்தியில பேசிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கூட்டணி தான். ஆனா அந்த கூட்டணிக்குள்ள பல குழப்பங்கள் இருக்கு. ஆனா அது எதுவுமே வெளியில தெரியல. ஒரு பக்கம் காங்கிரஸ்காரங்க வந்துட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் விசிகா காரங்க நெருக்கடி, மற்ற சின்ன சின்ன கூட்டணி கட்சிக்காரங்களாம் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ரீச் ஆயிருக்கு, ஆகலையா, இல்ல மூடி மறைக்கப்படுதா? திமுகவை பொறுத்தளவு திமுக கூட்டணியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. மீடியா அதை பேசுறது இல்ல. மீடியா எப்பவும் விஜயை பத்தி பேசுறது, இல்லைன்னா அதிமுக கூட்டணியில கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசுறது. இப்ப அதிமுகல இருந்து செங்கோட்டையன் வெளியேறாரு, இல்லாட்டி செங்கோட்டையன் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு, இல்லைன்னா ஓபிஎஸ் வந்து பிரஸ்ல பேசுறாரு அப்படின்னா அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. திமுகக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி அவங்க போக்கஸ் பண்றது இல்ல. மீடியா இந்த லாஸ்ட் ஒரு 4.5 இயர்ஸாவே திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் பண்ணல. திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விவாதங்கள் நடத்தல. இப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அது எதையுமே எடுத்து விவாதிக்கல. அந்த வகையில திமுக கூட்டணியில இப்ப பிரச்சனை இருக்கு, அதை எடுத்து அவங்க பேசல. சோ அதனால பிரச்சனை இருக்கானா இருக்கு, அதை மீடியா பேசல. சோ மீடியா பேசல அப்படின்றதுக்காக திமுக கூட்டணியில பிரச்சனை இல்லைன்னா நம்ம சொல்லிட முடியாது. அதுவும் குறிப்பா காங்கிரஸ் பார்ட்டி திமுகவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. காங்கிரஸ் பார்ட்டிக்கு 3-4% ஓட்டு இருக்கும். 3-4% ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுகவை இந்த விரட்டிட்டு இருக்காங்க. சோ இப்ப திமுகனால காங்கிரஸை இன்னும் வழி கொண்டு வர முடியல. காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அவங்க திமுகவை சீண்டி பார்க்கும் விதமா நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, விஜயை ஆதரிச்சு பேசுறாங்க. விஜய் திமுகவை தீய சக்தின்றார். அந்த விஜயை ஆதரிச்சு காங்கிரஸ் பார்ட்டி தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ காங்கிரஸ் பார்ட்டியை இன்னும் வழி கொண்டு வர முடியல. இதுல திமுக தான் கொஞ்சம் இறங்கி போறாங்க. திமுக எம்எல்ஏ ஒருத்தர் காட்டமா பேசுறாரு, அதுக்கப்புறம் உடனே RS பாரதி என்ன சொல்றாரு, இந்த மாதிரிலாம் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது, தேர்தலை ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் சொல்றாரு. சோ அங்கேயும் பார்த்தா திமுகங்களை தான் அமைதிப்படுத்துறாரு அவர்.
அது போக கனிமொழி அவர்கள் டெல்லி போய் ராகுல் காந்தியை மீட் பண்றாங்க. சோ அவங்க இறங்கி வரல, இவங்க அங்க போறாங்க. சோ அந்த வகையில காங்கிரஸ் பார்ட்டி திமுகவுக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டியோட தேவையும் திமுகவுக்கு இருக்கு. திமுக இல்லாம, காங்கிரஸ் பார்ட்டி இல்லாம திமுகனால ஜெயிக்க முடியாது. ஏன்னா திமுகவோட அரசியலே பாஜக எதிர்ப்பு அரசியல் தான். அதை விட்டு அவங்களுக்கு வேற எந்த அரசியலும் கிடையாது. சோ அந்த அரசியல் எடுபடணும்னா காங்கிரஸ் பார்ட்டி தேவை. காங்கிரஸ் பார்ட்டி இல்லாம திமுகவோட பாஜக எதிர்ப்பெல்லாம் எடுபடாது. சோ அதனால காங்கிரஸ் பார்ட்டிக்கும் தெரியும் திமுகவுக்கு நம்மளோட தேவை இருக்கு அப்படின்றது. அதனால முடிஞ்ச அளவுக்கு திமுகவை நெருக்குறாங்க. கொஞ்சம் நிறைய சீட்ஸ் வாங்கிடலான்னு பாக்குறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி வந்து செதறி போயிருந்துச்சு. ஸ்ட்ராங்கா இல்ல, சென்னை தமிழ்நாட்டுல வந்து அந்த அளவுக்கு பேசும் பொருளாவே இல்ல என்டிஏ கூட்டணி. ஆனா இப்போ சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிகள்லாம் ஸ்ட்ராங் பண்ணி என்டிஏ வந்துட்டு தமிழ்நாட்டுல நாங்க எப்படியாவது வந்தே ஆகணும்ன்ற மாதிரி ஒரு பயங்கர அடமெண்ட்ல பயங்கரமா வேகமா வேலை பார்க்குற மாதிரி இருக்கே சார். இதை பத்தி உங்களோட கருத்துக்கு? அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுல நேத்து இருந்ததை விட இன்னைக்கு அவங்க பலமாயிருக்காங்க. டிடிவி அவர்கள் உள்ள வந்துட்டாரு. அது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சாங்க. டிடிவி அவர்கள் இப்ப அலைன்ஸ்குள்ள வந்தாச்சு. அதே மாதிரி பிஎம்கே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பிஎம்கேவும் இப்ப கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. இதெல்லாம் நடந்தனால கொஞ்சம் பலப்பட்டிருக்காங்க. நாளைக்கு தேமுதிக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வேற சில கட்சிகளும் மேபி வரலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. சோ நேத்தை விட இன்னைக்கு அவங்க ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. ஆனா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் சொல்றது நேத்தை விட இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா ஒரு கூட்டணியா பயங்கர வலுவான கூட்டணி அப்படியானா எனக்கு தெரியல. கண்டிப்பா திமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. திமுகவுக்கு கேக் வாக்காலாம் இருக்காது. ஏன்னா திமுகவுக்கு எதிரான மனநிலையும் மக்களுக்கு இருக்கு. திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் மக்களுக்கு இருக்கு. ஆனா இது என்டிஏவுக்கு ஒரு கேக் வாக்கா இருக்கும். அதிமுக கூட்டணி பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நான் பார்க்க விரும்பல. ஏன்னா அதிமுக இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல பலவீனப்பட்டிருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு அப்புறம் அதிமுக ஓட்ஸை இழந்திருக்காங்க. மைனாரிட்டி ஓட்ஸை இழந்திருக்காங்க. சவுத்ல ஓட்ஸ் அவங்க கணிசமா இழந்திருக்காங்க. பாஜக நல்லா ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்காங்க. பாஜக முன்னாடி 3% இருந்தாங்க, இப்ப 10%க்கு வந்திருக்காங்க. சோ அப்ப அவங்களும் அதிமுக ஓட்ஸை உடைக்கிறாங்க. என்டிகே அதிமுக ஓட்ஸை உடைச்சிருக்காங்க. 1-7% என்டிகே வளர்ந்துருக்காங்க. 1-8% வளர்ந்துருக்காங்க. சோ அதே மாதிரி இப்ப விஜயும் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. அவரும் அதிமுக ஓட்ஸை தான் அவரும் குறி வைக்கிறாரு. சோ அதிமுக பலவீனப்பட்டிருக்கு. ஒரு காலத்துல அதிமுக ரொம்ப பவர்ஃபுல்லான பார்ட்டியா இருந்தது. திமுகவா அதிமுகவானா என்னைக்குமே அதிமுக தான் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. திமுக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துதான் அவங்க அதிமுகவை வீழ்த்திருக்காங்க. ஆனா அதிமுகவை பொறுத்தளவுல எப்பவுமே அவங்களுக்கு அதிகப்படியான ஓட் ஷேர் இருந்திருக்கு. இப்ப அந்த அட்வான்டேஜ் அதிமுகவுக்கு இல்ல. அதிமுகவோட வாக்குகள் கணிசமா சதுரி இருக்கு, உடஞ்சிருக்கு. ஆனாலும் இன்னைக்கு இப்ப நேத்து இருந்தோட கம்பேர் பண்ணும்போது அதிமுக இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. அதிமுக கூட சில கட்சிகள்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க. குறிப்பா டிடிவி எல்லாம் வந்து சேருவாருன்னு யாரும் நினைக்கல. அதெல்லாம் நடந்திருக்கு. சோ அது அதிமுக தொண்டர்களுக்கும் சரி, சாதாரண சாமானியர்கள் வெளியிருந்து பார்க்கக்கூடியவங்க பார்வையிலையும் ஓகே அதிமுக கொஞ்சம் பலப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. சார் இப்போ இவ்வளவு நாள் வந்துட்டு டிடிவி தினகரன் வந்துட்டு எடப்பாடியை வந்து எதிர்த்துதான் பேசிட்டு இருந்தாங்க. என்ன எப்படி பேச முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு வந்துட்டு சடனா இந்த கட்சியோட இணைஞ்சிட்டாருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் மேலிடத்துல கூப்பிட்டு அவரை மறைமுகமா சில பேச்சுவார்த்தை நடந்ததுன்றாங்களா? அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்? கண்டிப்பா பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். ஒரு ப்ராப்பரா ஒரு ஜெல் ஆகிற அலைன்ஸான்னு கேட்டீங்கன்னா முழுமையா ஜெல் ஆகிற அலைன்ஸ் கிடையாது டிடிவி அதிமுக அலைன்ஸ்ன்றது. ஏன்னா டிடிவி அவர்களோட அரசியல்ன்றது தொடர்ந்து அவரு அதிமுக பழனிசாமி அவர்களை விமர்சிச்சு தான் அவர் அரசியல் பண்ணியிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதிமுகவுடைய போய் சேர்ந்தா அந்த அலைன்ஸ் பெருசா ஜெல் ஆகாது. பட் இருந்தாலும் அதிமுகவுக்கு இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். முழுமையா ஜெல் ஆகலன்னா கூட கொஞ்சம் ஓட்ஸ் கண்டிப்பா வரும். ஏன் நான் அதை சொல்றேன்னா, இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற அந்த கட்சியை ஏன் டிடிவி அவர்கள் ஆரம்பிக்கிறார்? அவரை பொறுத்தளவுல பழனிசாமி அவர்கள் அதிமுகவோட தலைவர் கிடையாது. அவர்கிட்ட இருந்து கட்சியை மீட்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கட்சியில இருப்போம். அது நடக்கிற வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை நம்ம நடத்துவோம் அப்படின்ற இடத்துல இருக்காரு. சோ இதுதான் முக்கியமான காரணம். குறிப்பா சவுத்துல இருக்கக்கூடிய தேவர் மக்களுக்கு பெருசா இப்ப பவர் இல்ல அதிமுக. ஒரு காலத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரியான பவர் இல்ல. சோ மோஸ்ட்லி அந்த மக்களை போக்கஸ் பண்ணி இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை நடத்துறாரு. இன்னைக்கும் எதுவும் மாறலையே. இன்னைக்கும் பழனிசாமி அவர்கள் கட்சியில ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு அதிமுகல. இன்னைக்கும் பெரிய லெவல்ல அதிமுகல பவர் ஷிஃப்ட் நடக்கல. இன்னைக்கும் கொங்கு பகுதியை மையப்படுத்தி தான் அதிமுக ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்காக அந்த கட்சியை ஆரம்பிச்சாங்களோ அந்த காரணங்கள்லாம் இன்னும் அப்படியே தானே இருக்கு.
ஸோ அப்ப இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இவங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கான காரணங்கள்லாம் நிறைவேறல. ஆனா டிடிவி மட்டும் இப்ப அங்க போய் சேர்ந்திருக்காரு. சோ அப்ப அந்த அதிருப்தின்றது இன்னும் களத்துல இருக்குதான் செய்யும். தேவர் மக்களுக்கு இன்னும் அதிருப்தி இருக்கும். நாங்க எதிர்பார்த்த மாதிரி எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கல. அதிமுக இப்ப அதிமுகவோட அதிகார மையமா கொங்கு பகுதி மாறிடுச்சு. சோ இந்த மாதிரியான அதிருப்திகள் கண்டிப்பா அந்த மக்களுக்கு இருக்கும். டிடிவி அவங்க வெளியேற்றிட்டாங்க, சசிகலா அவர்களை வெளியேற்றிட்டாங்க, ஓபிஎஸ் அவர்களை வெளியேற்றிட்டாங்க. வெளியேற்றினவங்களெல்லாம் கட்சிக்குள்ள சேர்த்துக்கல. இந்த அதிருப்தி அவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் சரி செய்யப்படல. இதெல்லாம் சரி செய்யப்படாம மேல மட்டும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. டிடிவிக்கும் மேபி இபிஎஸ்க்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மேல வந்திருக்கு. ஆனா கீழே எல்லாமே சரியாயிடுச்சு நம்ம பார்க்க முடியாது. கீழே பிரச்சனைகள் அதே மாதிரிதான் இருக்கு. சோ அதனால இந்த அலைன்ஸ் 100% ஜெல் ஆகுமான்னு நமக்கு தெரியல. பட் கண்டிப்பா இல்லாம இருக்கிறத விட இருக்கிறது பெட்டர் அதிமுகவுக்கு. சார் இது ஒரு பக்கம் இருக்கு. திரு செங்கோட்டையன் அவர் ஐயா வந்துட்டு தாவேக்கால போய் இணைஞ்சிட்டாங்க. கொங்கு மண்டலம்னு பார்த்தாங்களே அவங்க செங்கோட்டையன் ஐயாவுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியான்னு நம்ம சொல்ல முடியும். அந்த ஏரியா இப்ப அவர் அங்க இருந்துட்டு இப்ப தாவேக்காவுக்கு போயிட்டார். அப்படி இருக்கும்போது அதிமுகவோட ஓட்டோட எண்ணிக்கை வந்து சிதறவுமான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கொங்கு பகுதியில அதிமுக கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அதிமுக ஏற்கனவே கொங்கு பகுதியில பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டி. ரெண்டாவது பாஜகவோடையும் அலைன்ஸ் இருக்கு. 24ல அவங்களுக்கு அலைன்ஸ் இல்ல பாஜகவோட, இப்ப பாஜகவோடையும் அலைன்ஸ் இருக்கு. அப்புறம் 2021ல கமல்ஹாசன் ஓட்ட உடைச்சார், ஆன்டி-டிஎம்கே ஓட்ஸ. இப்ப கமல்ஹாசனும் ஓட்ட உடைக்கிறது கிடையாது. அதனால கொங்கு பகுதியை பொறுத்தளவுல நல்லா ஸ்ட்ராங்கா தான் அதிமுக கூட்டணி இருக்காங்க. மற்ற பகுதியை பத்தி எனக்கு தெரியல. பட் லாஜிக்கலா பார்க்கும்போது கொங்கு பகுதியில அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தோணுது. இப்ப தாவேக்கா என்ன பண்ண முயற்சி பண்றாங்கன்னா, கமல்ஹாசன் 21ல பண்ண அதே வேலையை 26ல தாவேக்கா பண்ண முயற்சி பண்றாங்க. ஏன்னா இப்ப தாவேக்கா திமுக எதிர்ப்பு அரசியல், இப்ப கமல்ஹாசன் அதான பண்ணாரு, திமுக எதிர்ப்பு அரசியலை பேசிதான் நல்லா ஓட்டு வாங்கினாரு அங்க கொங்கு பகுதியில. அப்ப கமல்ஹாசனால அதை பண்ண முடியுதுன்னா தாவேக்காவாலையும் கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த விஷயத்த தாவேக்கா செய்ய முயற்சி பண்றாங்க. ஸோ இப்ப தாவேக்கா நல்லா ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா திமுக கொங்கு பகுதியில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா தாவேக்காவை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியாச்சுன்னா அது நடக்கிறது கஷ்டம். பட் என்னை பொறுத்தளவுல அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தளவுல அவங்க ஓரளவுக்கு தாவேக்காவை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை கமல்ஹாசன்ட்டே ஏமாந்துட்டாங்க. இதே மாதிரிதான் ஒரு நடிகர் வந்தாரு, திமுக எதிர்ப்பு பேசினாரு, எல்லாம் பேசிட்டு அப்புறம் திமுகவோடய போய் சேர்ந்துட்டாரு. இன்னொரு தடவை திரும்பவும் அவங்க இன்னொரு நடிகர்கிட்ட இதே மாதிரி ஏமாற மாட்டாங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ரெண்டாவது 21ல திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, இப்ப அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு. ஏன்னா இப்ப 4.5 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க. அந்த வகையில் அவங்க மேல நிறைய அதிருப்தியும் இருக்கு. அது போக செந்தில் பாலாஜி மாதிரியான பெரிய லீடர்ஸுக்கும் நிறைய பின்னடைவுகள் அங்க ஏற்பட்டு இருக்கு. சோ இந்த காரணங்கள், இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு பாக்குறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம். நன்றி.